ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கலக்கா காடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த இயரோட லாஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டு புயலை போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் அந்த ஓரத்தில் நாங்கள் அது பண்ணுறோன்னா, வாழையே போடலான்னு தான் பார்த்தோம். குரங்கோட தள்ள தாங்க முடியல. அதனால வந்துட்டு சரி இது பெஸ்ட்டு, குரங்கு எதுவும் பண்ணாது அப்படிங்கிறதுக்காக சரி இதவே போட்டுடலாம் அப்படின்ட்டு. எல்லாமே இந்த வாரத்தில் நடந்த விஷயம். சரின்ட்டு மழை கொஞ்சம் நின்றுச்சு. சரி ஈரமும் நல்லாயிருக்கு, ஏன்னா கடலக்கா பிடுங்குற டைமில் நிறைய மழை இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கடலக்காவும் நம்மளுக்கு அதிகமாக விளையில. சரி அது அடுத்த இதுக்கு விதைக்கும், அப்போ வீட்டு செலவுக்கு எண்ணெய் ஆட்டுறதுக்காக வச்சுட்டோம். ஏன்னா அப்பாங்கெல்லாம் தோட்டத்தையே பார்த்துட்டு இப்போ கடலக்கா இதாகிடுச்சா அதுக்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கடன் வாங்குவாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப பண்ணுவாங்க, கடனை கட்டுவாங்க, திரும்ப ஆரம்பிக்க இதே தான் போயிட்டு இருக்குது. சரின்ட்டு சரி இது உழவு போட்டுட்டு திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ட்ரிப்போஸெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக ஒதுக்கிட்டு உழவு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். யுகனும் எல்லாம் என்ன அவன் வேலையை அவன் பார்த்துக்குவான். எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், ஏதாவது பின்னாடியே போயிட்டு அந்த கத்திக்கிட்டு ஏதாவது கை வச்சுருவானோ, கை வச்சா டக்குன்னு உள்ளே இழுத்துரும், சின்ன கேப்பாக இருந்தாலும் கை உள்ளே இழுத்துரும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். அவங்ககிட்ட ஒவ்வொரு டைமும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப பக்கத்தில் போகக்கூடாது, மண் வீசிட்டு விளையாடுனா விளையாடிக்கோ அப்படின்ட்டு. அவனுக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு விவசாயத்தை பற்றி என்னென்னு நம்ம தெரிய வச்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அடுத்தடுத்த இதில் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, நம்மளோடதையும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அப்போது நாங்கள் எப்போ போன வருஷம் எல்லாம் குச்சிக்கிழங்கு நடவு போட்டிருந்தோம். ஒரு ஓரத்தில் இருந்துச்சு, அது நாங்களும் தோணில் எதுவுமே கண்டுக்கல. சரி இந்த வருஷம் ஓட்டிடலாம் அப்படின்ட்டு ஓட்டினோம். அப்பா சொல்லுவார் வரப்போலாம் பிடிங்கலான்ட்டு இருப்போம், பிடுங்கவே இல்லை. அதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய புழுன்னு. இந்த மர புழு தான் தென்னை மரத்தில் பெரிய பெரிய மரத்தையெல்லாம் ஓட்டை போடுங்களாம். அதுக்கு காலெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு தலை மட்டும்தான் இருக்குது. அது அப்படியே நல்லா ஊர்ந்து போயிட்டு ஓட்டை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்குங்களாம்மா. நான் போய் அப்பாட்ட காமிச்சப்போ தான் இதுதான் எவ்வளோ பெரிய மரத்தையாக இருந்தாலும் ஓட்டை போடுற புழு அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே ஒரு புழுலேருந்து ஒரு புழு உருமாறி வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாறினது தான். அப்புறம் ரொட்டோட்டர் போய் நாங்கள் தெற்கு வடக்கில் கிழக்கு மேற்கில் அப்படி ஓட்டினோம். எதுக்காகனா காடோட அந்த மண் கொஞ்சம் இதாக இருக்கும், அந்த புல்லெல்லாம் சாகிறதுக்காகவும் அப்படி பண்ணியிருந்தோம். கடைசி எதுக்கு கிழக்கு மேற்கில் ஓட்டியிருந்தோங்கன்னா, ட்ரிப்போஸ் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த திண்டாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருந்தோம். என்ன தான் பண்ணாலும் அதுக்கு நடுவில் நம்ம நடந்துருவோம். சரின்ட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்குது, இழுக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும், ட்ரிப்போஸ் இழுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கிறதுக்காக மட்டும் அப்படி பண்ணியிருந்தோம். 2 டைம் ஓட்டியாச்சு. இப்போ ரொட்டேட்டர் போட்டாவே ஒரு மணி நேரத்துக்கு எங்கள் ஏரியாவில் 1200 வாங்குவாங்க. எங்களுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷமாட்டம் ஓடி இருந்துச்சு. பார்த்துக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் நம்ம நிறைய அமௌண்ட் கொடுத்தே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஓட்டி முடிச்சுட்டு அப்புறம் அங்கே பக்கத்துல எல்லாம் நாங்கள் ஓரத்தில் இந்த மரத்தையெல்லாம் கொடுத்துட்டோம். என்ன சும்மா ஒரு 7000 ரூபாய்க்கு தான். அது விறகுக்காக வெட்டிட்டு போவாங்களாம்மா. சரின்னு நாங்கள் கொடுத்துட்டோம். ஏன்னா காட்டுக்கு நிழல் வந்துச்சுன்னா அந்த ஓரம் மரமெல்லாம் விளைச்சலே வராது, எல்லாம் அப்படியே ரொம்ப ஒல்லியாக இருக்கும். என்ன விளைச்சல் வந்தாலும் ரொம்பவுமே ஒரு சன்னமாக தான் இருக்கும், பெருசாக வராது. சரி அதனால் வேப்பஞ்சரம் தானே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டு இதெல்லாமே அடுத்தடுத்த நாள் ட்ரிப்போஸ் எல்லாம் ஃபஸ்ட் அன்றைக்கி ஓட்டி விட்டுட்டு அடுத்த நாள் இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் நீட்டாக இழுத்து விட்டுட்டு இதை என்ன சொல்கிறதுங்க, எங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ என்னங்கன்னா ஒரு 4 தலைமுறையாக என்ன சொல்கிறது, எங்கள் பாட்டி எங்கள் அப்பா அப்படின்னா கொள்ளுப்பாட்டியோட மகன் தான் எங்கள் அப்பா, அப்புறம் நாங்கள், அப்போ என் பையன், மொத்தமாக 4 தலைமுறை சேர்ந்து ஒரு இடத்துக்கு வேலை செஞ்சுருக்கோம். என்னென்னா யாரையுமே ஆளவே நாங்கள் கூப்பிடல, டிராக்டர் ஓட்டுறதுக்கு மட்டும்தான். மற்றபடி எல்லாமே இழுக்கிறதுக்கு ஒரு சில டைமெல்லாம் ஒரு பக்கத்துலேயாவது 2-3 பேர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த டைம் அப்படி இல்லாமல் நாங்களே பண்ணோம். ட்ரிப்போஸ் எல்லாம் இழுத்து விட்டுட்டு
தண்ணி எடுத்து விட்டுட்டு எங்கெல்லாம் ஏதாவது சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும், எலியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்களா, கலக்காக்காடு வேறு. சரின்ட்டு அதையும் பார்த்துட்டு எல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் தண்ணி ஓடணும். ஓடலைன்னா நடவு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப சேராக இருந்துச்சுங்கன்னா நடவு போடுற வரைக்கும் ஓடினா தான் அது செடி அந்த புயல் நாற்று போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது சேரோடையே அப்படியே அந்த நாற்று உள்ளேயே நிற்காமல் அப்படியே நம்ம கையோடையே வந்துடும். அதனால் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்பா வந்து ஒவ்வொரு பக்கம் திருப்பி விடுவார். நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், அப்பா அப்படி திருப்பாதீங்கப்பா, நடவே போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா வந்துட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்த நாற்றெல்லாம் கொண்டு வந்து எடுத்து எங்களுக்கெல்லாம் அந்த சேரெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அப்பா வந்துட்டு அந்த மண்ணோடையே வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் நடவு போட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரு ஃபைனல் டச் என்னென்னா, பாட்டி சும்மா செம்ம ஸ்பீடாக போகிறாங்க. நம்மளுக்கு அது வர மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. எல்லா நாற்றுமே நடவு போட்டிருக்காங்க. நம்ம எள்ளு, நாங்கள் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசில் ராய் நாற்று நடவு போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் பாட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. சரின்ட்டு சரி பாட்டிக்கு ஒரு 85 வயசு அப்படி மேலே தான் இருக்கும். இருந்தாலும் அந்த காலத்து சாப்பாடு நல்லா வேலை செய்வாங்க. காது கேட்காது சுத்தமாக கேட்காதுன்னு இல்லை, ஓரளவு கேட்கும். கொஞ்சம் சத்தமாக நம்ம பேசணும். சரின்ட்டு நாங்கள் பாட்டு சும்மா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டே போனோம். சரின்னு பாட்டியும் வந்தாங்களா, அப்படியே ஜாலியாக ஏதோ கதை பேசிட்டு சத்தமாக பேசிட்டு அப்படியே நட ஆரம்பிச்சிட்டு, அப்பா வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிற சுற்றியும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாற்று எடுத்து கொடுக்குறதுமா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து அப்பப்போ அந்த ஆடு மாடு பிடிச்சி கட்டிட்டு அப்புறம் இடையில எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் இப்போ நாற்று நனைச்சி கொடுத்தாங்களா அது மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் அம்மாவும் நடவு போட வந்துட்டாங்க. ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணி கட்டிட்டு தீன் போடுறதெல்லாம் போட்டு வந்தாச்சு. நாங்கள் யாரையுமே கூப்பிடலைங்க. நாங்களே ஒரு எத்தனை நாற்று பிடிச்சிருந்துச்சி, ஒரு 2500 700 நாற்றே இருக்கும், 2700 நாற்றே இருக்கும். அத்தனை நாற்றுமே நாங்களே நடவு போட்டோம். போன டைமெல்லாம் ஏதோ ஒரு ஆளையாவது நாங்கள் கூப்பிட்ருவோம், ஒரு ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்ட்டு. முடியாது நான் மட்டும் போடுவேன், அப்புறம் அவங்க வருவாங்க. இந்த டைமு நாங்கள் 3 பேர். யுகன்லேருந்து போனாங்கன்னா யுகனு, நான், எங்கள் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, கொளுத்தாத்தாங்க, யுகனுக்கு கொளுத்தாத்தாங்க வரைக்கும் வந்தாச்சு. கொஞ்சம் பொலி ஓட்டினா அப்படியே கொஞ்சம் ஓட்டி விட்டுருந்தேங்க. ஏன்னா அது சும்மா தான் கிடக்குது, எங்களோடதே தான், யாருதும் இல்லை. அதனால் வந்துட்டு அதையும் கொஞ்சம் ஓட்டி விட்டுக்கலாம், சும்மா தானே கிடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக ஓட்டியிருந்தேன். அது வைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து இந்த ஓரமெல்லாம் நீ வச்சிரு, அப்போ மொத்தெல்லாம் அவங்க வச்சுட்டு வரட்டு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஆள் வந்துட்டு நானும் வரேன்னு சொல்லிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டு அப்புறம் சரி அவனுக்கு ஒரு ரோஸை மட்டும் கழட்டி கொடுத்துடலாம், பொலி ஓட்டுனா அப்படியே இருக்கிற அந்த ஒரு ரோஸை கழட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு எண்டு கேப் கழட்டி அவன் கையில் கொடுத்துட்டேன். சும்மா அவன் விளையாடிக்கிட்டே இருந்தால் சரி அது நாற்று வைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கீழே விட்டால் தான் அந்த சொட்டரை கரெக்டாக நமக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு அவனை ஒரு நிமிஷம் விட சொன்னேன். விட்டுட்டான், ஆச்சரியம், இல்லைன்னா விடவே மாட்டான். அப்புறம் சரி அப்போ போல் அவன் விளையாடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வச்சதுமே சரி விளையாட்டு தானே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், இல்லைன்னா நாற்றுக்குள்ளே வந்துட்டு அது இது பண்ணிக்கிட்டே இருப்பான். சரின்னு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க. அப்புறம் அம்மாவும் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன கூலி மிச்சம், யாரும் வரலன்னு நம்மளுக்கு கூலி மிச்சம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அவங்களா இருந்தால் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வேலை முடியணும்னு தான் பண்ணுவாங்களே தவிர யாரும் வந்துட்டு ரொம்ப நீட்டாக அப்படி பண்ண மாட்டாங்க. இது நாங்களாக இருந்தால் கரெக்டாக சொட்லியா ஏன் சொட்லைன்னு பார்த்து நீட்டாக வச்சுட்டு போவோம். இதுக்கப்புறம் வர வீடியோங்க எல்லாமே வந்துட்டு அதிலிருந்து நம்மளுக்கு என்ன லாப நட்டம் நடக்க போகுது, எவ்வளோ கஷ்டம் இருக்க போகுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு எல்லாமே நட்டுட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாம் கொஞ்சம் நாற்று மிச்சமாயிடுச்சு, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதையும் ஒரு இடத்துல நட்டு வச்சிடலான்ட்டு, ஏன்னா கொஞ்சம் பாடுவாசி வரும், ஒரு சில நாற்று சத்து போயிடும் பார்த்திங்களா, அதனால் அதுக்கு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.